வணக்கம் ராஜநேரம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், ஈரோட்டிலேருந்து. சொல்லுங்கள். ஹலோ. ஈரோட்லேருந்து மோகன் பேசுகிறேன் சார். மோகன் பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு பார்க்கணும் சார். உங்களுக்கு தான் பார்க்கணும். ஒரே ஒரு செகண்டு. மோகன் மோகன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 22/1 22/1 1953. 1953. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 6:15 PM. மாலை 6:15 PM. 6:15 PM. ஓகே. பிறந்த ஊருங்க? ஈரோடு சார். ஈரோடு. ஓகே. இப்போ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். லக்னம் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்திலே கேது, 7 ராகு, ஸ்ட்ராங்கு நாகதோஷ ஜாதகம். அந்த நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணால் வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடதுகை மோதிரவில் மோதிரமாக போடலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பலம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பினை தரும். சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன், சந்திரன், சனி அப்படின்னு அந்த 3 பிளானட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சூரியன், சந்திரன், சனி 3 பேர் வீக்காக இருக்காங்க. இவங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி சந்திரன், தனாதிபதி சூரியன், வேலைக்கு அதிபதி சூரியன். அதனால் சூரியன், சந்திரன், முத்து, மாணிக்கம் இது ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பழித்து வலதுகை மோதிரவில் மோதிரமாக போட்டோம்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனிக்கு மோதிரம் போடக்கூடாது. அது எலும்பு, கோல்டு, கிட்னி சம்மந்தப்பட்ட நோயோ அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தரக்கூடியது. அதனால் சனிக்கு மோதிரம் போடாமல் சூரியனை ஆக்டிவேட் பண்ணாலே போதுமானது. சனிக்குரிய கோயில் திருநள்ளாறு போயிட்டு வரதுனால உங்களுக்கு அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம். இதை சரி பண்ணால் போதுமானது. ஏதாவது ஸ்பெஷலாக கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. சூரியனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக அது அமைஞ்சிரும். உங்கள் லக்னத்திலேருந்து 4வது வீட்டில் சனி இருந்து சொத்துக்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. சனிக்கு பரிகாரம் திருநள்ளாறு போகிறது, காக்கைக்கு சாதம் வைப்பது அப்படிங்கிற முறையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சில அன்னதானங்கள் செய்வது ரொம்ப பெரிய லெவலில் வேணால் ஒரு யாராவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிச்சைக்காரங்க, 5 பேர் யாராவது முடவர்கள், குஷ்டரோகிகள் இது மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை தெரியும். ஏன்னா நான் சனி உங்களுக்கு வீக்குன்னு சொன்னேன். அந்த சனி தான் 4வது வீட்டில் உட்காந்து சொத்து ஸ்தானத்தை மொத்தமாக காலி பண்ணிட்டு வருது. ஆக்சுவலாக அந்த சொத்தை சரி பண்ணுறது அதை வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் பெற முடியும். அந்த பிரச்சனை சூரியனையும் சரி பண்ணி சனியும் சரி பண்ணுவோம். சூரியனுக்கு மோதிரம் சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க. சனிக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க. காக்கைக்கு டெய்லி சாதம் வைங்க. அன்னதானம் ஏதாவது பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை கிளியர் ஆகிடும். 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளே தீர்ந்துடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பரிகாரம் பண்ணிங்கன்னா. குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா ஒரு தடவை போயிட்டு வரணும். பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது. குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா கட்டாயமாக போகணும். இது போயிட்டு வந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை சுமூகமாக முடிவதற்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது ரொம்ப கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். 33 வருஷமாக ஒருத்தங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருந்தது. காசி போயிட்டு வந்த 1 மாதத்தில் சால்வ் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொருத்தருக்கு வந்து 40 கோடி ரூபாய் சொத்தை வந்து தெரியாமையே சொந்தக்காரவங்க எடுத்து ஆண்டுட்டு இவங்களுக்கு அப்படி சொத்து இருக்கிறதே தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பிறந்த பசங்க வந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில் தெரிய வருது. அப்போ அவங்க போய் அட்வொகேட் இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போன கேஸுன்னு சொன்னதை நம்ம அவங்க முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இது எப்பயோ போயிடுச்சு, கையெழுத்து போட்டே கொடுத்துட்டாங்க. இனிமேல் போய் அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னப்போ அந்த 40 கோடி ரூபாய் சொத்தை வந்து திருப்பி மீட்க முடிஞ்சுது அந்த சொந்தக்காரங்கள்ட்டேருந்து. அதுக்கு வந்து இந்த காசி ராமேஸ்வரமும் இந்த மோதிரங்களும் ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால் முடியவே முடியாதுன்னு எடுத்த கேஸ் எல்லாம் கூட நமக்கு இது மாதிரி சாதகமாக முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு லூப் கோல் கண்டுபிடிச்சி அவங்க அதை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதனால் சரியான முறையில் நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா முயற்சி செய்தால் உடனடியாக இந்த தீர்வு கிடைக்கும். சரியா? ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்க வந்து அதை சரியாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களோட இது. கரெக்டாக பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு என்ன பிளானட் வீக்காக இருக்குன்னு சொன்னோம் அந்த பிளானட் சம்மந்தப்பட்ட கொஸ்டினுக்குரிய பிரச்சனைகள் தான் கேட்குறாங்க. அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இனிமேல் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. இப்போ அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பொள்ளாச்சிலேருந்து. உங்களோட பெயர்? பேர் என்னங்க? சுரேஷ். யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? பையனுக்கு. அவரோட பெயர் சொல்லுங்கள். பேர் என்னங்க? மோதில். ஓகே ஓகே ஓகே. மோதில். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள்.
12/4/2014 சார். 12/4/2016 இப்போ தான் பிறந்திருக்காங்க. 2016 2014 14ங்க சார். 14 ஓகே. 2014 பிறந்திருக்காங்க. டைம் ஆஃப் பர்த்துங்க சார் 12:25 AM சார். 12:20 நைட்டு மிட் நைட். ஆமாங்க 12:25. ஓகே 12:25 AM. பிளேஸ் ஆஃப் பர்த்துங்க சார் பொள்ளாச்சிங்க சார். பொள்ளாச்சி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோதிலுக்கு வந்து பிறந்தது சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஆமாங்க சார். 4ல் ராகு இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ல் ராகு 9ல் கேது பாகிஸ்தான் வீக்கா ராசிலேருந்து 3ல் ராகு 9ல் கேது லக்னத்துலேருந்து 5ல் கேது 11ல் ராகுன்னு பூர்வ ஜென்ம சாபமே இருக்குது. குலதெய்வம் ராமேஸ்வரம் காசி கயா கட்டாயமாக போகணும். ஓகே சார். நான் கிறிஸ்டின் சார். புரியலங்க? கிறிஸ்டின் சார். ஓ கிறிஸ்டின் ஓகே. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும். சென்னையில் சாந்தோமில் இருக்கிற சர்ச்சுக்கு வரணும். சென்னை சாந்தோம் சர்ச்சு அது வந்து உலக அளவில் வந்து 2வது ரேங்கில் இருக்கிற புனித ஸ்தலம் அது. அதனால் சென்னை சாந்தோம் சர்ச்சுக்கு வருடத்துக்கு ஒரு முறை வாங்கணும். அன்னை வேளாங்கண்ணி கோயில் வருடத்துக்கு ஒரு முறை போகணும். அப்படி போகிறதுனால உங்களுக்கு இந்த சாபங்கள் தொலையும். ராகு கேது மோதிரம் இடது கையில் மோதிரமாக போட்டுக்கலாம். கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்துன்னு எல்லாருமே மோதிரம் போட்டுக்கலாம். கற்கள் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ ராகு கேது மோதிரம் இடது கையில் போட்டுக்கலாம். அல்லது வந்து கையில் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கிறதுனால இடது கையில் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம். இவங்களுக்கு மேலே வந்து என்னென்ன பிரச்சனை வைக்கணும்? சூரியன் சந்திரன் சனி. சூரியனை ஆக்டிவேட் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் நல்ல பெரிய பொசிஷன் வருவாங்க. அந்த சயின்டிஃபிக் சார்ட் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். சயின்டிஃபிக் சார்ட் காமிச்சிருக்கேன். சூரியன் சந்திரன் சனின்னு இந்த பிளானட் வீக்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அந்த சூரியன் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். சூரியன் நல்லா படிக்க வச்சு பிரெயின் பவர் இருக்குது. ஸோ சந்திரன் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்துவார். மேலும் வந்து சனி வந்து நல்ல படிப்பை தரும். நோய் நொடி இல்லாமல் இருக்கிறத தரும். அதனால் சனி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் குரு லக்னாதிபதியும் வீக்காக இருக்கிறார். அவரும் படிக்கிறதுக்கு அதிபதி தான். அதனால் குருவையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. இதில் வந்து நீங்கள் குருவுக்கு வந்து ஆள்காட்டி விரலில் மோதிரம் போடணும். இப்போ கழுத்தில் டாலராக போடுங்க. சூரியனுக்கு மோதிரம் போடலாம் மோதிர விரலில். ஆனால் அதுவும் இப்போ டாலராக போடுங்க. சனிக்கு தேவையில்லை, சந்திரனுக்கும் தேவையில்லை. ஸோ குருவையும் சூரியனையும் ஆக்டிவேட் பண்ணி ராகுக்கு எதுவும் டீஆக்டிவேட் பண்ணாலே போதும். இவங்க நல்லா படித்து பெரியாளாக வருவாங்க. மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் பிஆர்க்கு ட்ரிபிள்ங்கிற மாதிரி படிப்புகள் படிக்கலாம். இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. சரி, ஒரு இடத்துல வீடு கட்ட சார். வேற வீடு கட்டணும். ஆமாம் தாராளமாக கட்டலாம். இவங்களோட குரு லக்னாதிபதி குருவை ஆக்டிவேட் பண்ணாலே கட்ட முடியும். கட்டாயமாக குருக்குரிய டாலரை வந்து கழுத்தில் டாலராக போடுங்க. குழந்தைங்கனால வாயில் வச்சு கடிக்க முடியாத மாதிரி கழுத்தை ஒட்டி கட்டி விடுங்க. அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த டாலரை கொஞ்சம் இதுவாக பண்ணிவிட்டு கயிறை வந்து பெருசு பண்ணி தலைவலியாக கழட்டி போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்கூல் போகும்போது போடாதீங்க. வீட்டில் இருக்கும்போது மட்டும் போட்டு விடுங்க. அந்த குரு வந்து இவரை நல்லா படிக்க வைக்கும். இவருக்கு நிறைய சொத்துக்களை தேடித்தரும், உயர்கல்வி தரும், அப்ராடுக்கு அனுப்பும். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நல்ல படிப்புகள் இவரால் படிக்கவும் முடியும். கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே சார். சென்னையில் எது சர்ச்சு சார்? என்னங்க? சென்னையில் எது சர்ச்சு சார்? சாந்தோம் சர்ச்சு. சாந்தோம் சர்ச்சு. இதுகிட்ட இருக்குது, மெரினா பீச் கிட்ட இருக்குது. அது கட்டாயமாக வரணும். இந்த மோதிரம் எப்படி போடணும்னு ஆஃபீஸை தொடர்பு கொண்டு கேளுங்க. அவங்க சொல்லி தருவாங்க. மோதிரத்துக்கு பதிலாக டாலராகவும் குழந்தைங்களால டாலராகவும் பிரேஸ்லெட்டாகவும் போடணும். போட்டால் அவங்க ரொம்ப நல்லா படித்து பெரியாளாக வருவாங்க. கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. இவங்களுக்கு வந்து இதுதான் இவங்களுக்கு கிறிஸ்டினுக்குரிய கோயில் இருக்குது, முஸ்லீம்னா முஸ்லீமுக்கு கோயில் இருக்குது. எல்லாருக்குமே அவங்கவுங்கள சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கே கோயில் இருக்குது. கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும். சின்சியராக கோயிலில் சாமி கொண்டோம். ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடு இந்த காரணிகளுக்கு கிடையாது. சூரியன் எல்லாருக்கும் தான் உதிக்குது, சந்திரன் எல்லாருக்கும் தான் உதிக்குது, குருவும் எல்லாருக்கும் தான், புதனும் எல்லாருக்கும் தான், எல்லாமே எல்லாருக்கும் தான். இதில் நம்ம தான் வந்து உடம்புக்கு தான் மதம், உயிருக்கு மதம் கிடையாது. அதனால் யார் வேணாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது அறிவியல் பூர்வமானது. எந்த கவலையும் யாரும் பட வேண்டாம். சரியா? அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கம்மா? சேலத்தில் பேசுகிறீங்க. உங்கள் பெயர்? பொண்ணுக்கு பார்க்கணும். பொண்ணோட பெயர் சொல்லுங்கள். மெரினா. நவீனாவா? சரி, நவீனா. ஓகே. டேட் ஆஃப் பர்த்து? 29 23/10/91. ஆமா, 91. டைம் ஆஃப் பர்த்துமா?
6:31 PM. 6:40 பிஎம்மா? தர்மபுரி. 12 18 பிறந்த ஊர் வந்து தர்மபுரி. ஓகே. தர்மபுரி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமா? என்னங்க சார்? மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். சரியா புரியலீங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரமான்னு கேட்டேன். லக்னம் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேருந்து 3ல் கேது, 9ல் ராகு. பாக்கியஸ்தானமே வீக்காக இருக்குது. ராகு கேதுக்குரிய கோமேதகம் ஐடியும் இடது கை மோதிரவரில் மோதிரமாக போட்டால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக என்ன பிளானட் வீக்காக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சூரியன் வீக்காக இருக்குது, செவ்வாய் வீக்காக இருக்குது. ரொம்ப சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இதில் யார் யாரெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்ப்போம். சூரியன் ரொம்ப முக்கியம். பூர்வ ஜென்ம சாபத்துக்கு அதிபதி. குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா போகணும். சூரியனுக்குரிய மாணிக்க மோதிரம் வலது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். செவ்வாய் லக்னாதிபதி. செவ்வாய் பவழம் கழுத்தில் டாலராக போடணும். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் திருமணத்துக்கு அதிபதி, படிப்புக்கு அதிபதி. சுக்கிரனை வந்து வலது கை நடுவிரலில் மோதிரமாக போடணும். சுக்கிரனுக்கு ஒயிட்டு சிர்கான். ஸோ சூரியன் மோதிர விரலில் மாணிக்கம், சுக்கிரன் ஒயிட்டு சிர்கான், செவ்வாய் கழுத்தில் டாலர், ராகு கேது இடது கை மோதிரம் போட்டால் படிப்பு நல்லாயிருக்கும், கல்யாணம் சிறப்பாக இருக்கும், நல்ல வேலையில் பெரியாளாக போவாங்க, எந்த கவலையும் பண்ண வேணாம், ரத்தம் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது, பிரெயின் பவர் ஸ்ட்ராங் ஆகும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரணும். என்னங்கம்மா? கவர்மெண்ட் ஜாப் சூரியனை ஆக்டிவ் பண்ணோன்னே கிடைக்கும். சூரியனை ஆக்டிவேட் பண்ணி அதுக்குரிய மோதிரம் போட்டோன்னே கிடைக்கும். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகா போயிட்டு வந்தோன்னே கிடைக்கும். இமிடியேட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நல்லபடியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா? திருமணத்துக்கு வந்து சுக்கிரன் தான் திருமணத்துக்கு அதிபதிமா. சுக்கிரன் மோதிரம் போட்டோன்னா திருமணம் 3 மாதத்திலிருந்து எப்போ வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த பூஜை பண்ணி இந்த மோதிரங்கள் தருவதனால நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். லைஃப் லாங்குக்கு இந்த மோதிரம் போதும். ஒரு தடவை போட்டால் போதும், திருப்பி மாற்ற வேண்டாம். நீங்கள் இதை எப்படி போடணும், குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்கு எப்படி போகணும், மோதிரங்கள் எப்படி போடணும், நான் பூஜை பண்ணி தரத்துக்கு உங்களுக்கு 15 நாள் ஆகும். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஆஃபீஸில் கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதை சரி பண்ண முடியும், கவலைப்பட வேண்டாம். சரியா? என்னங்கம்மா? 261 261 55 440 55 440 261 55 440. சரியா? இதில் கூப்பிட்டு பேசுங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் இல்லை முதல்ல 044 போட்டுட்டு பேசுங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. 044 சென்னை கோடு வந்து 044 261 55 440 போட்டு பேசுங்க. இல்லைன்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் வர இது மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி நான் ஐயா கிட்ட பார்த்துட்டு ஐயா இந்த மோதிரங்கள் சொன்னார், சூரியன் மோதிரம், சுக்கிரன் மோதிரம், செவ்வாய் டாலர், ராகு கேது மோதிரம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி போடணும், என்ன பண்ணணும்னு கேளுங்க, சொல்லி தருவாங்க. காசி ராமேஸ்வரம் எப்படி போடணும், என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு கேளுங்க. எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இதை நாங்கள் சர்வீஸாக தான் பண்ணுறோம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இதுதான் இவங்களுக்கு உள்ளது. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த 2 கொஸ்டினுக்குரிய பிளானட் கட்டாயமாக வீக்காக இருந்துச்சு. அது சரி பண்ணுறதுனால அவங்களோட அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல திருமணமும் நல்ல வேலையும் கட்டாயமாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பாலகோட்லேருந்து பேசுகிறோம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேம்மா, பேர் சொல்லுங்கள். நஸ்ரீன். நஸ்ரீன். யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும் நஸ்ரீன்? எனக்காக பார்க்கணும். ஓகே நஸ்ரீன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் நஸ்ரீன். புரியல. டேட் ஆஃப் பர்த்து? டேட் ஆஃப் பர்த் 30/10/1995. 1995. 30/10/1995. ஓகே, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டைம், பிறந்த நேரம். टाइम क्या पैदा इसमें टाइम में मैं पर जल्दी बोलो वो क्या காலையில 8 மணி. காலை 8 மணி. வெரி குட். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து தர்மபுரி. பிளேஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. முப்பது 10/1995. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், ராசி வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னத்திலேருந்து ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் அதாவது கால சர்பத்தை நோக்கி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கால சர்பதோஷம் அப்படிங்கிறது நீங்கி போராட்டமான வாழ்க்கையிலேருந்து வெளியே வர முடியும். அதுக்காக ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய வடிவம், இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடுங்க. மேலும் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வீக்காக இருக்குது,
ஆக்சுவலாக. அப்புறம் சனி குரு யார் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக சூரியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேலை போகிறதா இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகலாம், அதுக்கு சூரியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சூரியன் ஆக்டிவேட் பண்ணால் நோய் நொடி வராது, வேலையில் நல்ல பெரிய பொசிஷன் வரலாம். குரு குடும்பம் நன்றாக இருப்பதற்கு, குழந்தைங்க நன்றாக இருப்பதற்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க நல்லா இருக்கிறதுக்கு குரு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சூரியனுக்கு மாணிக்க மோதிரம் வலது கை மோதிரம் வரல போடணும். குருவுக்கு கனக புஷ்பராகம் ஆள்காட்டி வரல போடணும். ராகுக்கு எதுக்கு கோமேதுக்கு வைட்டினம் இடது கையில் போடணும். அப்படி பண்ணிங்கன்னா திருமணத்துக்கு இந்திய குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் இவங்க நல்லா இருப்பாங்க. அது குருவால் நடக்கும். சூரியனால் என்ன நடக்கும்? வேலையில் பெரிய பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணணும். டிவியை பார்த்து பேசுறதுனால நான் சும்மா உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. திருமண வாழ்க்கை அதுதான் சொன்னேன். திருமண வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு குரு ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ குரு வேற மதம், எங்க மதத்துல நான் முஸ்லிம். நாம ஓகே எங்க மதத்துல அவர் மாறிட்டாரு. ஓகே ஓகே. இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் ஒரு பிரச்சனையால. ஓகே, நீங்க சேர முடியும், ஒன்றாக சேர்ந்து நல்லபடியா வாழ முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாகூர் தர்காவுக்கும் ஏர்வாடி தர்காவுக்கும் போயிட்டு வரணும். நல்லா இங்கே கவனிங்க, டிவியை பார்க்காம இங்கே கவனிங்க. போயிட்டு வரணும், கட்டாயமாக வருவாங்க. நாகூர் தர்கா ஏர்வாடி தர்கா போங்க. நான் சொன்ன மோதிரம் போடுங்க, குரு மோதிரம், சூரியன் மோதிரம் போடுங்க, ராகு கேது மோதிரம் இடது கையில் போடுங்க. கட்டாயமாக உங்களை தேடி வருவார், கவலைப்பட வேண்டாம். சரியா? டிவியை பார்க்காம பேசுனீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அந்த டிவியை பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்படி மோதிரம் போடணும்னு கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மோதிரத்தை கரெக்டாக போடுங்க. மிச்சம் நிறைய டீட்டெயில்ஸ் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டின சில விஷயங்கள், பர்டிகுலராக உங்கள் பிரச்சனைக்கு உரிய விஷயங்களுக்கு உரிய பூஜைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் இங்கே பேசி 16 செகண்ட் கழித்து டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசுவீங்களா? மற்றவங்களாம் டிவியை டைரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன தோணும்? என்ன ஒரு சும்மா உட்காந்துருக்காருன்னு தோணாதா? வணக்கம் வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ராஜநேரம். வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார், பையனுக்காக பார்க்கணும். சென்னையிலேருந்து பேசுகிறீங்க, பையனுக்காக பார்க்கணும். பையனோட பெயர் என்ன? தமிழரசன். தமிழரசன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் தமிழரசனுக்கு. 14/3/2002 சார். ஓகே. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 9:15 PM சார். 9:15 PM. ஓகே. பிளேஸ் ஆஃப் பர்த்து? சென்னை தான் சார். சென்னை. ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ஆமாம் சார். ஆமாம். இவருக்கு லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம். லக்னத்திலேருந்து 2ல் கேது 8ல் ராகுன்னு ஸ்ட்ராங்கு நாகதோஷமாக இருக்குது. ராகுக்கு எது டீஆக்டிவேட் பண்ணால் வாழ்க்கை இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா படித்து பெரிய ஆளாக வருவார். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய வடிரம், இடது கை மோதிரத்தில் மோதிரமாக போடுங்க. சென்னைக்கு பக்கத்தில் காளகஸ்தி இருக்குது. இந்த பையனை காளகஸ்தி கூட்டு போயிட்டு நாகதோஷம் நிவர்த்தி பண்ணுங்கள். இவர் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள். நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம். சனி ராகு காம்பினேஷன் வேறு இருக்குது. எலும்பு, கோல்டு, கிட்னி, அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம், சைனஸ், இது மாதிரி ஏதாவது தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் வராமல் தடுக்க முடியும். அதுக்காக கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணணும். சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் க்ளீனாக இருக்குது பாருங்கள், ரெட் கலர் ஸ்டாப்லாம் அதுதான். சூரியன் செவ்வாய் புதன் 3 பேர் வீக்காக இருக்காங்க. சூரியன் செவ்வாய் புதன் வந்து நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு மோதிரம் போடக்கூடாது. சூரியனுக்கு மோதிரம் போடலாம். சூரியனுக்கு மோதிரம் போட்டால் நான் சூரியன் சந்திரன் 2க்குமே போடணும். சூரியனுக்குரிய மாணிக்கம், சந்திரனுக்குரிய முத்து 2த்தையும் மோதிரமாக போடும்போது நல்ல பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி நல்லா படிப்பாங்க. அதுக்காக சூரியன் சந்திரனை வலது கை மோதிரவரில் மோதிரமாக போடுங்க. ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரியம் இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடுங்க. இது 2 பண்ணாலே இவங்க ரொம்ப சிறப்பாக படித்து ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இவங்க வந்து நல்ல மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ போன்ற படிப்புகள் படிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்.
இல்லை சார், படிப்பு தான் சார் மந்தமாக இருக்குது. படிப்பு கட்டாயமாக நல்லா படிப்பாங்க. 2ல் பாம்பு, 2வது வீடு தான் படிப்பு சொன்னோம். அதில் பாம்பு இருக்கிறதுனால படிப்பு கம்மியாகுதுங்க. ராகுகேது மோதிரம் போட்டோன்னா நல்லா படிப்பாங்க. அதுமாரி பிரெயின் பவருக்கு அதிபதி சூரியன், மைண்டு பவர் அதிபதிக்கு சந்திரனை மோதிரமாக போட்டதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. கவலையே நீங்கள் பட வேண்டாம். சரியா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? ராகுகேது டீஆக்டிவேட் பண்ணதுனால காலகாலத்தில் கல்யாணம் பண்ணலாம். திருமண வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அவருக்கு அது மாதிரி இவருக்கு செவ்வாய் தோஷம்லாம் எதுவும் கிடையாது. சரிங்க சார். கவலையே பட வேண்டாம். சொன்ன பரிகாரத்தை கரெக்டாக பண்ணுங்கள். ஆஃபீஸை தொடர்பு கொண்டு கேளுங்க. பூஜை பண்ணி தரத்துக்கு 15 நாள் ஆகும். கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டு இதை கரெக்டாக இவ்வளோ சின்ன வயசுலேயே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிஸ் லைஃப் வில் பி சக்ஸஸ்ஃபுல். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். குலதெய்வம் ராமேஸ்வரம், காசிகையா குடும்பத்தோட லீவில் போயிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இதுதான் இவங்க கரெக்டாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் கேட்டுக்கிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணணும். காசியில் எப்படி பண்ணணும், கையாளம் எல்லாமே நாங்கள் ஆள் போட்டிருக்கோம். இதுக்காகவே அவங்க வந்து உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சளைக்கவே மாட்டாங்க. திருப்பி திருப்பி உங்களுக்கு புரிகிற வரைக்கும் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா இதை நாங்கள் சர்வீஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக நம்ம சம்பளம் கொடுத்து வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் நீங்கள் யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம், ராஜநேரம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? தனபால் சேலத்துலேருந்து பேசுகிறேன். தனபால் சேலம். சேலம்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான். உங்களுக்கு தான். ஓகே. தனபால், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 27/1/1985. 1985. டைம் ஆஃப் பர்த்து? டைம் 4:45. ஏஎம்மா? ஓகே. பிறந்த ஊருங்க? திருநூர், சேலம். சேலம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரமா? லக்னம் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்துலேருந்து 6ல் ராகு, 12ல் கேது, நோய் நொடி, கடன் பிரச்சனை, பண விரயத்தை குறிக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுக்குள்ளே எல்லா பிளானட்டும் ட்ராப்டு இன்சைடு காலசர்ப்ப தோஷத்தை குறிக்குது. அது போராட்டமான வாழ்க்கையை குறிக்குது. அதுக்காக ராகு கேது கட்டாயமாக நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வாழ்க்கை உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடதுகை மோதிரவில் மோதிரமாக போடுறது நல்லது. உங்களுக்கு என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்புற வந்து இன்பிட்வீனில் வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின கட்டத்தில் நிறைய பிளானட் ரெட் வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து 2 பிளானட் ரெட் வாங்கியிருக்குது. நடுப்புற இங்கே வந்து கும்பம், மீனம், மிதுனம், கடகம்லாம் ரெட் வாங்கியிருக்கு. சரி, பார்ப்போம் என்னென்ன பிளானட் முக்கியமாக ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து குரு லக்னாதிபதி கட்டாயமாக ஆக்டிவேட் பண்ணணும். லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சொத்து சுகங்கள் கிடைக்கும், நோய் நொடி வராது, முகவசியம், தொழில் விஷயம் ரெண்டும் கிடைக்கும். அதேமாரி சூரியன் பாக்கியாதிபதி வீக்காக இருக்கிறதுனால காலதாமதமாக தான் முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதை எடுத்தாலும் தடங்கல்கள் ஏற்படும். எதையும் சுறுசுறுப்பாக முடிக்க முடியாது. அது இல்லாமல் உடம்பு ரீதியான நோய் எதிர்ப்பு சக்தியும் சூரியன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் சூரியனை வலது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். ஸோ குருக்கு மோதிரம், சூரியனுக்கு மோதிரம், ராகுக்கு எது இடது கையில் மோதிரம். இதை நீங்கள் பண்ணாலே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அதனால் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் வில் பி செட்டில்டு ஃபார் எவர். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. இதில் வந்து திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்குது. திருமண தடைக்கு வந்து நீங்கள் குரு மோதிரமும் சூரியன் மோதிரமும் கட்டாயம் போடணும். திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதேமாரி ராகுகேது காலசர்ப்ப தோஷம் இருக்கிறனால எல்லாருமே யோசிக்க தான் செய்வாங்க. ராகுகேது மோதிரம் இடது கையில் போட்டோடனே திருமண ஸ்தானம் கூடி வரும். அது இல்லாமல் பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி, குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி கயா இருக்கு இல்லையா, அது போயிட்டு வந்த 3 மாதத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். நாகேஸ்வரங்களா? குலதெய்வம் ராமேஸ்வரம், குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா, இந்த 4 பிளேஸ் போயிட்டு வந்தால் 3 மாதத்தில் திருமணம் நடக்கும். ப்ளஸ் வலது கையில் நான் சொன்ன இந்த 2 மோதிரம் போட்டுக்கணும். இடது கையில் ராகுகேது மோதிரம் போட்டுக்கணும். இது எப்படி போடணும் அப்படிங்கிறது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்படி இந்த மாதிரி காசி ரமேஷன் போகிறது, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லி தருவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதத்தில் திருமணம் நடக்கும். இந்த தடைகள் கட்டாயமாக விலகும் அப்படிங்கிறது 100% கேரண்டி பண்ணுறேன் நான். கவலைப்பட வேண்டாம். இதில் வந்து இங்கே வந்து லோக்கலில் ஜாதகம் பார்த்து வந்து காலேஜ் போக சொன்னாங்க. காலகாலத்தில் ராகுகேதுக்காக போக சொல்லியிருக்காங்க. நான் ராகுகேது டீஆக்டிவேட் பண்ணதுக்கு மோதிரமே தரேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். 100% ப்ராப்பராக நடக்கும். புதன் மரகத பச்சை மோதிரம் வந்து கழுத்தில் டாலராக போடுங்க நீங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எக்ஸ்ட்ராவாக மரகத பச்சை மோதிரம் கழுத்தில் டாலராக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமணம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல திருமணம் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? மரகத பச்சை உங்களுக்கு வந்து ஆமாம், மாணிக்கம் சுண்டு விரலில்
எல்லோ சஃபையர் கனக புஷ்பராகம் ஆள்காட்டி வரல, மாணிக்க மரகத பச்சை கழுத்தில், ராகுக்கு எது இடது கையில். இது அவ்வளவும் சேர்ந்து ஒரு மாத்திரை மாதிரி உங்களுக்கு அந்த ஜுரம் சரியாக போகிறதுக்குரிய மாத்திரை மாதிரி. இது வந்து உடம்புக்கு கொடுக்குறதுல உயிருக்கு கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்யூனாக உங்களோட ஃப்ரீக்வன்சியே மாறும். ஃபேஸ் வந்து தானாகவே அட்ராக்ட் ஆகும். அப்போ வந்து கல்யாணம் உடனடியாக பார்க்குறவங்க உடனே கல்யாணம் ஒத்துக்கலாம், நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜாதகம், உடனே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அதுதான் அந்த மேஜிக் தான் 3 மந்த்ஸ்க்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து ஜோதிடத்தில் பண்ண முடியாது, சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா பண்ண முடியும். நீங்கள் இந்த எது எப்படி போடணும், இதுக்கு என்ன நான் பண்ணுற 15 நாள் பூஜை தான் இதில் இம்பார்ட்டண்ட்டே. நான் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த கற்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சயின்டிஃபிக்காக சொன்னால் சீடிங் எஃபெக்ட்னு சொல்கிறேன், அந்த உயிர் கொடுக்குற சக்தியை தரும். அதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. இது கமர்ஷியல் வியாபாரம் கிடையவே கிடையாது, கடையை விட ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்கிறதுனால நீங்கள் இதை என்னோடய சர்வீஸாக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸை தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். சிறப்பாக வாழலாம். 3 மாதத்தில் திருமணம் நிச்சயம். சரியா? ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அதுவரை எங்கும் செல்ல வேண்டாம், காத்திருங்கள்.